வணக்கம் சார். ஸ்மார்ட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். காலையில் விஜய் பேசினார். அவர் டிஎம்கே தவிர வேற யாரையும் தாக்க மாட்டுறாரு. என்ன அது? ஸ்டாலின் நல்லா தான் ஆட்சி நடக்குது, நல்லா தான் போயிட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன் இப்படி இது பண்றாரு? முதல்ல விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பொதுவாக ஒரு நடிகர், முன்னாடி ஒரு நடிகராக இருந்த போதே நமக்கு தெரியும் அவர் வந்து எவ்வளோ வந்து ஒரு பயந்தாங்குழி அப்படின்ட்டு. ஏன்னா அவரோட சொந்த படங்களோட பிரச்சனைகள்ல கூட எந்த அளவுக்கு பயந்து நடுங்கி ஒதுங்கினார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து திடீர்னு அரசியல்ல வந்து இறக்கி விடப்பட்டுள்ளார் கட்டாயமாக. அதை நான் எதனால அப்படின்னா, இங்க திமுக அப்படிங்கிறது வந்து ஒரு பலமான ஒரு கட்சியாக, ஒரு ஆளுங்கட்சியாக விளங்குது. ரெண்டாவது, டெல்லிக்கு வந்து அடிபணியாமல், பாசிசத்துக்கு அடிபணியாமல், அவங்களுக்கு வந்து ஒரு 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 அகில இந்திய அளவுல வந்து அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு சக்தியா விளங்குறதுனால திமுகவை வந்து எப்படியாச்சும் வந்து போர்ட்ரேட் பண்ணணும். திமுகவுக்கு வந்து ஒரு வலுவான இங்க எதிர்கட்சி இல்லை. அப்படி இருக்கும்போது திமுகவுக்கு எதிராக பாஜகவால் இறக்கிவிடப்பட்டவர், அரசியலுக்கு வந்து கட்டாயமாக இறக்கிவிடப்பட்டவர் தான் விஜய். அதனால அவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அப்படிங்கிறது வந்து திமுக வந்து தாக்கணும், அவ்வளவுதான். சம்பந்தமே இல்லாம பாண்டிச்சேரியில போய் நின்றுட்டு கூட திமுக பத்தி தான் பேசுறாரு திரும்பவும். சரி, அவரு இப்ப இன்னைக்கு பேசினார்ல, எடுத்துப்போம், அதே எடுத்துப்போம். முதல்ல வந்து அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசிடுவோம். கரூர் சம்பவம் வந்து திமுகவோட சரி அப்படின்ட்டு சொன்னாங்க. அவரும் வந்து அந்த மக்கள் அங்க கொத்து கொத்தா இறந்துட்டு இருந்தப்ப கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம வந்து உடனே ஃபிளைட்டை பிடிச்சி வந்து வீட்டுக்குள்ள பதுங்கிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு நல்லா மேக்கப்லாம் போட்டு வந்து சிஎம் சார் நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்லி சவால்லாம் விட்டாரு. சரி, நீங்க வந்து திமுக சதின்னு சொல்றீங்கல்ல, நாங்க அப்பலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து தவேகாவோட சதி அப்படின்ட்டு. அவங்கதான் முழு முதல் காரணம் அப்படின்னு. அது கூட இது வரைக்கும் விபத்து அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவங்க வந்து திட்டமிட்டே அந்த 41 பேரை வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கே தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு வந்து காலை எத்தனை மணிக்கு அவர் வந்து போகணும் பாண்டிச்சேரிக்கு, புதுச்சேரிக்கு வந்து எத்தனை மணிக்கு பிரச்சாரத்துக்கு போனோம், கூட்டத்துக்கு 10:15 அங்க போனோம். 7:55 வீட்டுல இருந்து கிளம்பிட்டாருங்க. ஆனா கரூருக்கு நீங்க எத்தனை மணிக்கு போயிருக்கணும்? மதியானம் 1:30 மணிக்கு போறேன்னு சொன்னீங்க. ஆனா நீங்க எத்தனை மணிக்கு போனீங்க? ஈவினிங் 7:30 மணிக்கு போயிருக்கீங்க. காலையில இருந்து அங்க மக்கள் வந்து வெயிட் பண்ணாங்க. சோ நீங்க வந்து பிளான் பண்ணி தான் அந்த 41 பேரை வந்து கொண்டிருக்கீங்க. அதுவும் அந்த கரூர்ல வந்து ஸ்பாட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே போலீஸ் வந்து கேஸ் சொல்லியிருக்காங்க, சார் கூட்டம் வந்து அதிகமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் போலாம் அப்படின்ட்டு. முடியாது, மெதுவா தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா போய் நீங்க அந்த 41 பேரை கொண்டிருக்கீங்க. இன்னொரு விஷயம் நீங்க இன்னைக்கு பாருங்களேன், பொதுச் செயலாளர் வந்து என்ன பண்றாரு, அந்த ஆனந்த் என்ன பண்றாரு, போலீஸ வந்து எதிர்த்துக்கிட்டு பாஸ் இல்லாதவங்களே உள்ள விடணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. அப்போ உங்களுக்கே தெரியுது இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது கூட்டத்தை வந்து காமிச்சிடணும். அந்த கூட்டத்தை வந்து காமிச்சு அந்த கூட்டத்தை காமிக்கிறது தான் அவங்களோட அஜெண்டா. அதாவது டெல்லியில இருந்து அவங்களுக்கு கொடுத்திருக்கிற உத்தரவு என்னன்னா, இந்த பாரு நீ கூட்டத்தை காமிக்கணும், அதுக்கு தகுந்தாப்புலதான் நான் உங்களுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் டெல்லியோட அஜெண்டா. அந்த அஜெண்டாவை அங்க நிறைவேற்றுறதுக்காக அவங்க வந்து துடிக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு தெரியுது. இன்னைக்கு போய் அங்க நின்று தமிழ்நாடு போலீஸ வந்து அவர் வந்து குறை சொல்றாராம், புதுச்சேரி போலீஸ பாருங்கன்னு. புதுச்சேரி போலீஸ் தான் காலையில வந்து அதாவது அசிங்கமா கேள்வி கேட்டாங்க ஆனந்த பார்த்து. ஏங்க உங்களால இறந்ததெல்லாம் பத்தாதா, நீங்க வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணிதான் நீங்க வந்து இத்தனை பேர் கொன்னீங்க அப்படின்னு பச்சையா கேள்வி கேட்டாங்க. ஆனா அதுக்கு வந்து கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லாம மேல போய் நின்றுட்டு புதுச்சேரி போலீஸ் வந்து ரொம்ப நல்ல போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் சரியில்லை அப்படின்ட்டு. உனக்கு வந்து என்னன்னா கொடுக்கப்பட்டதை மட்டும்தான் நீ வந்து பேசணும் அப்படிங்கிறது தான். மேல இருந்து எழுதி கொடுக்கறத வந்து அப்படியே பேசிட்டு போகணும். அதுவும் அவங்களுக்கு தப்பா எழுதி கொடுக்குறாங்க. புதுச்சேரியில ரேஷன் கடையில எழுதி கொடுக்குறாங்க. 1 வருஷம் ஆச்சு ரேஷன் கடை திறந்து. இந்த அப்டேட் கூட இல்லாத அளவுக்கு நீங்க வந்து கோடி கணக்கில் காசு கொடுத்து பக்கத்துல வந்து ஒரு வியூ நிபுணர், இன்னொரு இந்த பக்கத்துல இருந்து போன ஒரு ஆதவ் அர்ஜுனா, அங்க இருந்து வந்து ஒரு ரிட்டையர்டு IRS ஆபீசரு, இவங்க எல்லாரும் சேர்ந்து எழுதி கொடுக்கறது என்னன்னா, 1 வருஷமா அப்டேட்டே இல்லாம பழைய இதை வந்து எடுத்து வச்சு எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து விஜய் அப்படிங்கிற ஒரு அரசியலே ஒரு மோசமான ஒரு அரசியல். தமிழ்நாட்டுக்கான ஒரு அபாய சங்கு அப்படிங்கிறது வந்து விஜயோட அரசியல் தான். தமிழ்நாட்டுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஆபத்து விஜயோட அரசியல். இன்னும் என்ன சொல்ல போனா, தமிழ்நாட்டில உள்ள மக்கள் வந்து பலியாகலாம். அப்போ புதுச்சேரியில உள்ள மக்கள் பலியாக கூடாதா? ஏன் இன்னைக்கு வந்து நீங்க நேரத்துக்கு போனீங்க? ஏன் அதே நேரத்துக்கு ஏன் உங்களால தமிழ்நாட்டுல மட்டும் வர முடியல?
ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒண்ணு நடந்து உயிர் பலியானா அது வந்து அகில இந்திய அளவுல எதிரொலிக்கும். திமுக மேல வந்து ஈஸியா குறை சொல்லலாம், திமுக மேல பழி போடலாம். இதுதான் அவங்களோட அஜெண்டா மேல இருந்து கொடுத்தது. அததான் கரூர்ல அன்னைக்கு நிறைவேற்றிட்டு அவசர அவசரமா ஓடியாந்து இங்க வந்து உட்கார்ந்துட்டாரு அவரு. இது வந்து ஒரு 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 மோசமான ஒரு அரசியல். இந்த அரசியல் வந்து விஜயோட அரசியல் வந்து நான் விஜய் ஆரம்பத்துல வரும்போதே சொன்னேன், ஒரு 4 மீட்டிங் போனாலே அவரோட சாயம் வெளுத்துரும் அப்படின்ட்டு. ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவரோட சாயம் வந்து முழுக்க முழுக்க வெளுத்துக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து வெளுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப அவங்க வந்து போன வாரம் வந்து செங்கோட்டையன் வந்து போனாரு, அவரு போனதுக்கு அப்புறம் பலமாயிடுச்சு கட்சி, இவரு போனதுக்கு அப்புறம் பலமாயிடுச்சு கட்சி அப்படிலாம் கிளப்பி போடுறாங்க. ஆனா செங்கோட்டையன் அப்படிங்கிறது போனது வந்து ஒரு சாம்பார் குழம்பு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு சாம்பார் இருக்கு, அந்த சாம்பார்ல வந்து கருவாடு போய் தானா போய் உழுவும்ல, அந்த மாதிரி அந்த கருவாட்டு சாம்பார்னால கருவாட்டுக்கும் பயன் இல்லை, சாம்பாருக்கும் பயன் இல்லை, அந்த கருவாட்டு சாம்பார் சாப்பிட்றவனுக்கும் பயன் இல்லை. அதுதான் இங்க நடந்திருக்கு. செங்கோட்டையன் வந்து பாவம், அவரை கொண்டு போய் வச்சு இப்ப எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அவங்க வச்சுக்கிறாங்க, ஊழல் எதுக்குறேன்னு சொல்றாங்க. ஜெயலலிதாவை வந்து பெரிய படமா போட்டு வச்சுட்டு இதை விட ஒரு கேலி கூத்து என்ன இருக்கு? உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, திமுகவுக்கு எதிராக ஒரு அஜெண்டா ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்காக பாஜக இருந்து இறக்கி விட்டுருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேசின பேச்சுல ஒரு இடத்துல கூட பாஜகங்கிற பேரை வந்து அவர் உச்சரிக்கவே இல்லை. சரிங்க, இவ்வளவு பேசுறாருல, கொள்கை எதிரி பாஜக, நாங்க வந்து பாஜக வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருல, ஒரு வாரமா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்றம் பிரச்சனை. அதுல ஒரு வார்த்தை கூட அவர் வந்து பேசவே இல்லை. அப்பவே தெரியலையா அவர் வந்து பாஜகவோட பி டீம் சி டீம் இல்ல, ஏ டீமே விஜய் தான். பாஜகவோட ஏ டீம் தான் விஜய். இப்போ இங்க பாஜகவே இங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றது மட்டும் தான் உங்களுக்கு வேலை, வேற எதுவும் வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இவ்வளவு ஒரு மோசமான ஒரு அரசியல். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாரு, ஆட்சிக்கு வந்தா ஏதாவது திட்டம் இருக்குமா அப்படிலாம் நம்ம வந்து கேட்டுட்டு இருந்தோம். அதுக்கு வந்து போன முறை வந்து ஒரு மீட்டிங்ல வந்து படிக்கிறாங்க வரிசையா, அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் கார், அனைவருக்கும் புல்லட். இது வந்து நான் வீட்டுல வந்து டிவி பார்த்துட்டு இருந்தோன்னா பக்கத்துல உள்ள ஒரு பையன் வந்து கேட்கறான், பக்கத்துல ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், அங்கிள் இது நான் போன வாரம் காலாண்டு பரீட்சையில எழுதுனது அப்படின்னா. என்னடா இது அப்படின்னு வாங்கி பார்த்தா, இந்த 4ஆம் கிளாஸ்ல வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க, நீங்களும் முதல்வர் ஆகலாம், நான் முதல்வர் ஆனால் அப்படின்னு ஒரு கட்டுரை வரைக அப்படின்னு அந்த பையன் எழுதியிருக்கான். இதே தான் எழுதியிருக்கான், நான் முதல்வர் ஆனால் அனைவருக்கும் வீடு கொடுப்பேன், அனைவருக்கும் புல்லட் வாங்கி கொடுப்பேன், அனைவருக்கும் கார் வாங்கி கொடுப்பேன். இதுதான், இது வந்து உங்களோட செயல் திட்டமா? ஒரு நாள் நீங்க அரசியல்ல தான் 4ஆம் கிளாஸ் தாண்டலன்னு நினைச்சா பொது அறிவுலையும் 4ஆம் கிளாஸ் தாண்டலன்னு தெரியுது. இன்னைக்கு தமிழ்நாட்டோட பிரச்சனை என்ன? உங்களால ஒரு 10 பிரச்சனைகளை சொல்ல முடியுமா விஜயால? 10 பிரச்சனை சொல்லுங்க பார்ப்போம். எது வந்து அடிப்படை பிரச்சனை தமிழ்நாட்டுல? இப்போ ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்குது, அதனால தமிழ்நாடு ஃபுல்லாவே நிதியில வந்து பாதிச்சுட்டு இருக்கு. மெட்ரோ ரயில் திட்டத்தை முடியாதுன்ட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நிதி வந்து நீங்க வந்து எங்களோட மும்மொழி கொள்கையை ஏற்றிட்டாதான் நிதி தருவோம், நீங்க வந்து எங்களை வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாதான் காசு கொடுப்போம்னு சொல்லுது ஒன்றிய அரசு. அதை உங்களால ஒரு வார்த்தை பேச முடியுமா? முடியாது. எங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி இங்க கலவரத்தை தூண்டி உள்ளான்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்கலன்னு ஆளுநர் வந்து இவ்வளவு பிரச்சனை பண்றாரு. நீங்க ஆளுநரை பத்தி நீங்க பேசுனதே கிடையாது, ஓகே விடுங்க. நீதிபதியே ஒரு மத கலவரத்தை தூண்டுறாரு, உங்களால ஒரு வார்த்தை கேட்க முடிஞ்சா? அத இல்ல. அப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து என்ன பிரச்சனை, மக்களோட பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் நேரா வானத்திலிருந்து குதிச்சோம். நமக்கு வந்து இப்போதைக்கு ஒரு 2 படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நமக்கு 2 வருஷத்துல செட்டில் ஆகணும், அதுக்கு ஒரு கால்ஷீட் கொடுக்குறதுக்கு பாஜகவுக்கு வந்து விஜய் கொடுத்த கால்ஷீட் தான் இந்த அரசியல். இந்த தேர்தலுக்கு அப்புறம் விஜய் வந்து இந்த அரசியல்ல வந்து இருக்கவே மாட்டார். நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க, அவர் வந்து வாங்கின பணத்தை அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவார். இதுதான் நடக்க போகுது. இப்போ விஜய் இப்போ பேசினாரு இன்னைக்கு, ஏடிஎம்கேவை பத்தி ஒரு வார்த்தை கூட எடப்பாடியை பத்தி பேசல, யாரை பத்தியுமே பேசல, ஒண்ணுமே இல்லை. ஒரு டிஎம்கே மட்டும்தான் இது பண்றாரு. என்ன அது காரணம்? ஏடிஎம்கே கூட கூப்பிட்டு சேர போறாங்க இல்லை சார். அவங்க பொறுத்த வரைக்கும் சார், அதிமுக வந்து கூட்டு சேரும்னு எடப்பாடி பழனிசாமி கூட கனவு கண்டாரு. கூட்டத்துல வந்து இதை பாருங்க கொடி பறக்குது, பெரிய கூட்டணி உருவாயிடுச்சு அப்படி இப்படின்னாரு. ஆனா அடுத்ததுலேயே விஜய் வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் முதல்வர் வேட்பாளர். இப்போ வந்து இந்த அஜெண்டா வந்து ஏன் பாஜக வந்து கிட்டத்தட்ட விஜய்க்கு இப்போ எப்படியும் ஒரு நிறைய கோடிகளை செலவு பண்ணணும், செலவு பண்ணி ஏன் விஜய் கிளம்பி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அதிமுக பாஜக கூட்டணின்ட்டு ஒண்ணு உருவாகுது. இப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கடைசி கட்டத்திலையும் கூட பாஜக வந்து கைட்டி விட்டுட்டு
விஜய் கூடவோ வேற யாரு கூடவோ சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் செங்கோட்டையனை வந்து விஜய் கூட அனுப்புறாங்க. செங்கோட்டையனை வந்து யாரு இயக்கிட்டு இருந்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு 2 மாதங்களாக இப்போ செங்கோட்டையன் வந்து அவர் வந்து உண்மையிலேயே அதிமுக வந்து பிடிக்கல, எடப்பாடியை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்னா அவர் எங்க போய் சேர்ந்திருக்கணும்? ஒரு ஓபிஎஸ் கிட்டையோ இல்ல டிடிவி கிட்டையோ திமுக கிட்டையோ வந்திருக்கணும். அதுவும் இல்ல தனி கட்சி ஆரம்பிச்சு போயிருக்கணும், இல்ல வேற ஏதோ அவருக்கு பிடிச்ச. ஏன் கரெக்டா பர்டிகுலரா விஜய்கிட்ட போறாரு அப்படின்னா விஜயும் அதிமுகவும் சேர்ந்து விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக பாஜக போட்ட திட்டம் தான் செங்கோட்டையன் வந்து இங்க அனுப்புனது. இப்போ அதிமுகவை ஆல்மோஸ்ட் அழிச்சாச்சு. அந்த அதிமுகவுக்கான ஓட்டுகள் இருக்குல்ல, அதை வந்து சிதறடிக்கிறதுக்கு விஜயை வந்து அவங்க பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த எலெக்ஷன்ல இப்ப விஜய் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர் இந்த இப்ப ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிறதுக்கு அனுமதிச்சது, இதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அதிமுக பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கார்னோட சொல்லுவாரு, எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி இப்ப எப்படி இருக்கு தெரியும், பாத்தீங்கல்ல, உங்களுக்கே தெரியும்ல அப்படிங்கறது என்னன்னா அதிமுக தொண்டர்களை வந்து அந்த பக்கம் இழுக்கிறது. இப்போ அதிமுக வந்து டோட்டலா செரிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன் சார். இப்போ வந்து விஜய் பக்கம் வந்து கொஞ்சம் வந்து பர்சன்டேஜ் வந்து போய் சேருது. வர தேர்தலில் வந்து என்ன தெரியுமா நினைக்கும் பாஜக, பாரு விஜய் வந்து ஒரு பெரிய சக்தியா உருவாகிட்டு இருக்காரு, நீ ஒன்னும் பெருசாலாம் இல்லை, உன்னை விட அங்கதான் கூட்டம் நிறைய வருது, உன்னை விட அவருக்கு தான் நிறைய பவர் இருக்கு, அதனால நாம 2 பேரும் 117 சீட்ல நிப்போம் அப்படின்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமியால ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவங்க நினைக்கிறது என்னன்னா, இதன் மூலமாக விஜயை காமிச்சு அதிமுகங்கிற ஒரு கட்சியை வந்து முழுக்க அழிச்சிடணும், அவ்வளவுதான். விஜயும் வந்து ஒரு மிஞ்சி போனா ஒரு 10% மேல வாங்க போறது கிடையாது. அதனால நீங்க பாருங்க, இன்னும் 2 வருஷத்துல இங்க எதிர்கட்சியாக பாஜக உட்கார்ந்துருக்கும். அதுக்குதான் எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் வழிவகுத்துட்டு இருக்காங்க. SIR அப்படிங்கிறது ஒன்றிய அரசு வந்து கொண்டு வந்திருக்கிற ஒண்ணு. ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மக்களோட பிரச்சனைகளை திசை திருப்பறதுக்காக ஏதாவது ஒண்ணு கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இப்ப வந்து பண மதிப்பிழக்கம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதை வந்து எதுக்காக கொண்டு வந்தீங்கன்னா கருப்பு பணத்தை ஒழிக்கத்தாக கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது ஒழியல. எங்கேருந்து எப்படிதான் ஒழிச்சாங்கிறதும் நான் அவங்க சொல்லவே இல்லை. இது வரைக்கும் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் ஒவ்வொரு ட்ரிப்பும் இந்த கொரோனா சமயத்துல எல்லாம் செத்துட்டு இருக்கும் போது மணி அடிக்கவும் டிங்னு மணி எடுக்கவும் விளக்கேற்றவும் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் ஒன்றிய அரசை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மக்களை வந்து திசை திருப்பி அவங்கள சிந்தனை அடிமைகளா வச்சுக்கிறதுக்காக. அதுவும் போல SIRம் அது போல ஒன்றுதான். அதே மாதிரி தனக்கு வந்து வேண்டிய இல்லாத ஓட்டுகளை வந்து தனக்கு எதிராக இருக்கிற ஓட்டுகள் எல்லாம் நீக்கிட்டு தனக்கான ஓட்டுகளை மட்டுமே வச்சுட்டு தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிறது. ஓட்டப்பந்தயத்துல வந்து ஓடிட்டு இருக்கும் போது கூட ஓடுறவனோட காலை வெட்டிட்டு தான் மட்டும் ஓடுவாங்கல்ல, அது போன்ற ஒரு அநீதி அது. அததான் இங்க வந்து செயல்படுத்துது. இங்க பீகார்ல வந்து அதான் செயல்படுத்துறாங்க, மகாராஷ்டிரால அதான் செயல்படுத்துறாங்க. மகாராஷ்டிரால எடுத்துக்கிட்டீங்கன்னா MP எலெக்ஷன்ல தோக்குறாங்க, அடுத்த 6 மாதங்கள்ல வர MLA எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க. எப்படி நடக்குது? ஒரே தொகுதியில கம்மியா ஓட்டு வாங்கிட்டு அடுத்தது என்னன்னா ஒரு 50 லட்சம் ஓட்டை வந்து அங்க நீக்குறாங்க. நீக்கிறதுக்கு அப்புறம் பாஜக இங்க ஜெயிக்குது. எப்படி வருது? பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து எல்லா இடத்துலயும் தூக்கணும். மக்களோட அடிப்படை உரிமையான வாக்குரிமையை வந்து பறிக்கிறது அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறதால தான் நாங்க திமுக வந்து ஆரம்பத்திலிருந்தே இதை எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆனாலும் கூட இன்னைக்கு நாங்க விட்டோம் அப்படின்னா இதை வந்து நாங்க வந்து வாக்குரிமையை வந்து வேற நாங்க எங்க போய் வந்து இத்தனை லட்சம் பேருக்கு வந்து கேட்க முடியும்? இப்பயும் வருது, இந்த மாவட்டத்துல வந்து இத்தனை லட்சம் பேரை தூக்கிட்டாங்க, இந்த மாவட்டத்தில் இத்தனை லட்சம் பேரை நீக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அதனாலதான் நாங்க இன்னும் வேகமா களமாடி நீக்கப்படுற அந்த வாக்காளர்களை வந்து எப்படியாச்சும் உள்ள சேர்த்தரணும், தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமையை வந்து நாங்க வந்து உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து பாடுபட்டு இருக்கோம். ஆனா இதுல வந்து அதிமுகவோ தாவேக்கவோ எதுவுமே இதுல வந்து நிக்க கூட இல்லை பிரேம்ல. ஏன்னா அதிமுக இருக்கிறவங்களுக்கு SIRனா என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா BL2ன்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா அவரு எடப்பாடி பழனிசாமியே கடந்த ஒரு 5 வருஷத்துல கட்சி அழிச்சிட்டு பாஜகவுக்கு வந்து கொல்லப்புறமா திறந்து விட்டு நீ வந்து இருந்துக்க தமிழ்நாட்டுல எதிர்கட்சியா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. விஜய்ங்கிறவர் வந்து என்னன்னா அந்த பாஜக போறதுக்கான ரூட்டை கிளியர் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆளு. அவங்க வந்து யாருமே சரி இங்க வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான வாக்குரிமையை வந்து நிலநாட்டணுங்கிறதாக பண்ணவே இல்லை. அட்லீஸ்ட் அவங்க வந்து எலெக்ஷன்ல போய் நிக்கணும், போய் மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்க 2 பேர்கிட்டயுமே கிடையாது. திமுக மட்டும்தான் ஜனநாயக ரீதியில தமிழ்நாட்டு மக்களோட வாக்குரிமையை உறுதி செய்யறதுக்காக போராடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.